பிஎஸ் ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ராகி மாவில் முறுக்கு செய்ய போகிறேங்க. இந்த ராகி மாவு எவ்வளோ அளவு எடுத்துருக்குறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இந்த இந்த கிண்ணத்தால் 2 கிண்ணம் ராகி மாவு எடுத்துருக்குறேன். அரிசி மாவு இந்த கிண்ணத்தால் 1 கிண்ணம் அரிசி மாவு எடுத்துருக்குறேன். அதே கிண்ணத்தில் 1/4 கிண்ணம் வறுகடலை மாவு பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்குறேன். அதே நீங்கள் கப்பாக இருந்தாலும் சரி, படியாக இருந்தாலும் சரி, உழக்காக இருந்தாலும் சரி, இல்லை டம்ளராக இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. 2 1 1/4 இந்த கப்பால் 2 கப்பு ராகி மாவு, 1 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு, வெண்ணெய் ஒரு 50 எடுத்துருக்குறேன். வெள்ளை எள் எடுத்துருக்குறேன். இது வந்து ஜீரகம் எடுத்துருக்குறேன். ஓமம் எடுத்துருக்குறேன். தூள் பெருங்காயம் எடுத்துருக்குறேன். உப்பு எடுத்துருக்குறேன். இது தாங்க இதுக்கு. இப்போது இந்த ராகி மாவை இதில் போட்டுக்கலாம். இந்த 2 கப்பு ராகி மாவு சொன்னேன்னா அதை இதில் கொட்டிக்கலாம். இதை வந்து இன்னொன்று சொல்லலையே, இந்த மாவை கொஞ்சம் சூடு கை இப்படி பிடிச்சா சுடணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம முறுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைனா ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். எப்படி தான் நம்ம செவரை முறுக்கு போட்டு எடுத்தாலும் அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம கை இப்படி பிடிச்சாக்கா சுடணும். அந்த அளவுக்கு வானலில் போட்டு நம்ம கடாயில் அப்படி பெரட்டி எடுத்துக்கணும். கடாய் சூடு ஏறத்தான் நிறுத்திட்டு கூட மாவை கொட்டி பெரட்டி எடுத்துக்கணும். அதே மாதிரி அரிசி மாவையும் தான். அரிசி மாவையும் அதே மாதிரி கை பொறுக்க எடுத்துக்கணும். இல்லைன்னா முறுக்கு ஈரப்பதமாக இருக்கும். இப்போ இந்த கப்பால் 1 கப்பு அரிசி மாவு, 2 கப்பு இந்த கப்பால் 2 கப்பு ராகி மாவு, அதே கப்பால் 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலையும் நம்ம வறுத்து அப்புறம் தான் நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். ஏன்னா பொட்டுக்கடலை அப்படியேவும் வறுக்கக்கூடாது. இப்போ ஓமத்தை போட்டுக்கலாம். ஓமம், வெள்ளை எள் இருந்தால் வெள்ளை எள் போட்டுங்க, கருப்பு எள் இருந்தால் கருப்பு எள் போட்டுங்க. என்கிட்ட வெள்ளை எள் இருக்குது அதனால் போடுறேன். ஜீரகம், இப்போ அதுக்கு தகுந்த பெருங்காயம், உப்பு அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். மாவு எப்பவுமே உப்பு வாங்காது, அதிகம் பார்த்து போடுங்க. இப்போது நம்ம இந்த பட்டர் ஒரு 50 எடுத்து வச்சுருக்கிறோம், அதை போட்டுக்கலாம். பட்டர் இருந்தால் பட்டர் போடுங்க, நெய் இருந்தால் நெய் போட்டுக்குங்க. இப்போ இதே ஒன்று சேர நம்ம பேசிக்கலாங்க. அப்புறமா தண்ணி ஊற்றி பேசிடலாம். எல்லாமா ஒன்று சேரட்டுங்க. பட்டரு, மாவு, ஜீரகம், ஓமம், பெருங்காயம், உப்பு எல்லாமே ஒன்று சேரணும். அதுக்கப்புறமா நீர் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம தண்ணியை அளவாக போட்டு பிசைஞ்சிக்கலாம். எப்பவுமே ராகி மாவு அதிக அளவாக தண்ணி எடுக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி கவனமாக தண்ணி போட்டு பிசையணும். மாவு பதத்துக்கு பேசிட்டுருந்தாங்க. நம்ம அடை தட்டுறோம் பாருங்கள். ராகி மாவு அடை எப்படி பேசிடுறோம் அந்த அளவுக்கு பேசிஞ்சுக்கணுங்க மாவை.
இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு இது மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போது நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன், வாங்க நம்ம புழிஞ்சிக்கலாம். நான் வேலை செய்யறத இப்போ இதில் எண்ணெய் தடவிக்கணுங்க. எண்ணெய் தடவிக்கணும். இப்போ வந்து இதில் மாவை நம்ம போட்டுக்கலாம். மாவை திட்டமாக வச்சுக்கணும். நம்ம எடுத்து போட்டுக்கலாம். முறுக்கு திருப்பி போட்டுக்கலாம். முறுக்கு இது வந்து அரை வேக்காடெலாம் எடுக்க வேணாம். இது நல்லா அப்படியே வெந்துருங்க. அப்படி கொஞ்சம் நேரம் தாங்காது, வெந்துடும். ருசியாக இருக்கும் அப்படியே உடனே. எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரியே நான் எடுத்து எல்லா மாவையுமே இருக்கிற மாவை இதே மாதிரி புழிஞ்சு எடுத்துன்னு வரேன். அப்புறம் பார்க்கலாம். முறுக்கு வந்து ரெடி ஆகிடுதுங்க, ராகி மாவு முறுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முறுக்கு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இருக்குங்க. நல்லா பொறன்னு அழகாக இருக்குது பாருங்கள். முறுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கும்போது கடையில் விற்குது இதே மாதிரி முறுக்கு. ஆனால் விலை அதிகமாக தான் இருக்குது. நம்ம வந்து உடம்புக்கு நல்லதுன்னு வாங்கி கொடுக்குறதுக்கு எட்டு போகிறோம். நம்ம வீட்லேயே செய்து கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு வீட்லேயே செய்து நீங்களும் இதேமாரி செய்து கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இந்த ராகி மாவு எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு வந்து தொந்தரவு பண்ணாது. புளியாப்பம் எடுக்காது, மந்தமாக இருக்காது, செரிக்காது இருக்காது. நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அதனால் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயப்படாமல் வாங்கி கொடுத்தாலும் கொடுங்க, இதை மாதிரி வீட்டிலே செய்து கொடுத்தாலும் கொடுங்க.